ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, நெறைய பேர் வந்து இப்போ புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் நெறைய பேத்துக்கு இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன மாரி ஒர்க் ஆகுது? என்னென்ன மாரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாரியான அசெட் கிளாஸ் எல்லாமே இந்தியால இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இத வந்து நம்ம 3 கேட்டகரியா பிரிக்கலாம். அதாவது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டெப்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். மெயினா வந்து இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ல மட்டும் தான் இவங்க மெயினா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லார்ஜ் கேப் ஃபண்ட், நெக்ஸ்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். அப்புறம் வந்து மல்டி கேப் ஆர் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து செக்டார் ஆர் தீமேட்டிக் ரிலேட்டடான ஃபண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், அதாவது இஎல்எஸ்எஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்க மெயினான டாப் 100 கம்பெனிஸ், அதாவது மார்க்கெட் கேப் படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 100 கம்பெனி எந்த கம்பெனியோ அந்த கம்பெனிக்குள்ள மட்டும் தான் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம 101லிருந்து 250 வரைக்கும் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ஸ்ல எந்த கம்பெனி இருக்கோ அந்த மாரியான மிட் சைஸ்டு கம்பெனிஸ்ல வந்து அவங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 251 அப்படிங்கிற மாரியான மார்க்கெட் கேபிடலைசேஷனுக்கு மேல இருக்க கம்பெனிஸ்ல எந்த கம்பெனிஸ் எல்லாமே ஹை குரோத்தா இருக்கோ, அந்த மாரி கம்பெனிஸ் வந்து அவங்களோட கிரைட்டீரியாக்கு ஏத்த மாரி மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டி கேப் ஆர் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஸோ இவங்க வந்து அக்ராஸ், அதாவது டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அது மாரி 3 கம்பெனிஸ்லயுமே இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்டர் ஆர் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ். இவங்க வந்து செக்டர் ரிலேட்டடான ஸ்கீம்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேங்கிங், ஐடி, டெக்னாலஜி இந்த மாரி ரிலேட்டடான கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றது வந்து செக்டர் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படிங்கிற மாரியான தீமேட்டிக் ஃபண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இஎல்எஸ்எஸ் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டும் அவைலபிள் இருக்கு. ஸோ இது வந்து 80சி கீழ இருக்கும். இது வந்து மேண்டேட்டரியா வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் லாக் இன் பீரியட் அந்த மாரி இருக்கும். இத வந்து மெயினா வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல தான் இவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல டெப்ட் ஃபண்ட்ஸ். டெப்ட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மெயினா வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டீஸ், அதாவது கவர்ன்மெண்ட் பாண்ட்ஸ் ஆகட்டும், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் அண்ட் அதர் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஈக்விட்டி மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யாரெல்லாம் வந்து இப்போ ஒரு ஸ்டேபிள் இன்கம் வந்து வந்தா போதும், கேபிட்டல் பிரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டெப்ட் ஃபண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஓவர்நைட் ஃபண்ட்ஸ் இருக்கு, அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு, பில் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு அது அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இதுல வந்து அவைலபிளா இருக்கு. சில ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 91 டேஸ் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். சில ஃபண்ட்ஸ் வந்து மெச்சூரிட்டி வந்து 1 டேலயே மெச்சூரிட்டி ஆகும். சில ஃபண்ட்ஸ் வந்து 3 to 6 மந்த்ஸ் மெச்சூரிட்டி இருக்கும். ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 to 3 இயர்ஸ் வந்து டியூரேஷன்ல இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு டெப்ட் ஃபண்ட்ஸ்ல. அதே மாரி ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் அசெட் கிளாஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது டெப்ட் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டாவும் இருக்கும் அண்ட் ரிஸ்க்காவும் இருக்கும். இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ பொறுத்தவரைக்கும். இதில வந்து அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், அப்புறம் கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ், அப்புறம் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் இந்த மாரி ஃபண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 65% to 80% வந்து ஈக்விட்டில அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அதில பார்த்தீங்கன்னா, 75 to 90% வந்து டெப்ட் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்ல வந்து ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸ்ல வந்து ஸோ அந்த 2 அசெட் கிளாஸுமே ஈக்குவலா வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் 3 அசெட் கிளாஸஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மினிமம் வந்து 10% ஈச், அதாவது எல்லா ஃபண்ட்ஸ்லயுமே வந்து 10% அலோகேஷன் வந்து இதில வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. இத தவிர பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு, ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்கு, கமாடிட்டி ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி 50, சென்செக்ஸ் அந்த மாரி ஐடி இண்டெக்ஸ் அந்த மாரி இண்டெக்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது செக்யூரிட்டீஸ்ல வந்து டைரக்ட்டா பை பண்ணாம அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இருக்க ஸ்கீம்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டைரக்ட்டா வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்க லைவ் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கமாடிட்டி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அதாவது கோல்டு, சில்வர் அந்த மாரியான கமாடிட்டீஸ் ரிலேட்டடான
ஐட்டம்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட கோல்ஸ்க்கு ஏத்த மாரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ ஏஜ் 22 ஏர்லி 30ஸ்ல இருக்கீங்கன்னா, நீங்க அக்ரெசிவ் குரோத் ஃபேஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து ஹை ரிஸ்க் அப்படிங்கிற மாரியான கேட்டகரி தான். நீங்க வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ், அப்புறம் இஎல்எஸ்எஸ், அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இந்த மாரி ஃபண்ட்ஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மிட் 30ஸ் அண்ட் லேட் 40 அந்த மாரி ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்புறம் அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஏஜ் 50ஸ்க்கு மேல ஏர்லி 60ஸ்ல இருக்கீங்கன்னா, மாடரேட்டான ஃபண்ட்ஸ் அதாவது ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், டெப்ட் ஃபண்ட்ஸ், அப்புறம் வந்து பேலன்ஸ்ட் அட்வான்ஸ்ட் ஃபண்ட்ஸ், அப்புறம் சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் அதாவது ரிட்டயர்மென்ட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏஜ் 60ஸ் அண்ட் அதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ட் ஃபண்ட்ஸ், அப்புறம் வந்து எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், ஃபிக்ஸ்டு டெபாசிட், கில்ட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஏஜ் கேட்டகரிக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி ஏஜ் கேட்டகரி வைஸா நீங்க வந்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்களோட சஜஷன் மட்டும் தான். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து என்னால வந்து டைரக்ட்டா இப்போ மந்த்லி வந்து என்னால ரூ. 500 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாக்ஸ் வாங்கும்போது என்னால ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா நான் மந்த்லி 1000 போடுறேன் அப்படிங்கும்போது, இப்போ அவங்க வந்து சில அலோகேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இப்போ வந்து ரிலையன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து 10% அலோகேஷன் குடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ்க்கு 8% அலோகேஷன் குடுத்துருக்காங்க. டிசிஎஸ்க்கு வந்து 7% அலோகேஷன் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, நான் ₹1000 இன்வெஸ்ட் பண்ணும்போது, அவங்க வந்து ரிலையன்ஸ்ல ₹100யும், டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ்ல வந்து ₹70 அண்ட் ₹80 அப்படிங்கிற மாதிரியான அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து எனக்கு வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் ரிலையன்ஸ் அண்ட் டிசிஎஸ்க்கு வந்து என்னால அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிட்ஸா கிடைக்க வரும். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெகுலர் அண்ட் டைரக்ட் பிளான் அப்படிங்கிற மாரி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்க டைரக்ட் பிளான் சூஸ் பண்ணீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரெகுலர் பிளான விட கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எப்போ எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட் வந்து ரெகுலர் பிளான விட டைரக்ட் பிளான்ல வந்து 0.5% ஆர் 1% வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து காம்பவுண்டிங் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது டைரக்ட் பிளான் சூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ உங்களோட எந்த கருத்துக்களா இருந்தாலும், டவுட்ஸா இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.